تعالى وبركاته. اللهم ألهمنا مراشد أمورنا وأهلنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحبه وترضى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم. وقال الله تعالى أيضا: فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: زوجني رسول الله صلى الله عليه وسلم 60 سنة. صدق النبي صلى الله عليه وسلم. நிறைவுடைய வாழ்வழித்து நிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கு மாபெரும் போரளித்தோம். யாரை படைக்கிறது என்று சொன்னால் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னாமோ அத்தகைய விதமானார் உபதேசரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் மீதும் வரக்கூடியவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மஹல்லாவாசிகள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அருளட்டுமாக கொடியட்டுமாக. ஆமீன். ஜும்மாவுடைய நாளையிலே, வெள்ளிக்கிழமையிலே, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் இன்று ஒன்று கூடியதை போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் உயர்ந்த சொந்தமான நன்மத்திற்கு உதவசல் நபிமார்களோடு, சஹாபாக்களோடு, இறைநேசர்களோடு, சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு இருப்பது அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஈசவி வருடம் 27/9/2024 வருடத்தின் ஹிஜ்ரி 1446 வருடத்தின் 3வது மாதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 4வது ஜும்மாவான விலை 22 அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த வசந்த காலத்தில் நாம் இருக்கின்றோம். பிறப்பதற்கு முன்பே போரோடு பிறந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் சிலரை பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக 2 நபர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஒரு சீட்டை கொடுத்து அதில் கையெழுத்து போட்டு தருமாறு கேட்டுக் கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாழ்வுமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் மக்கா நகரத்தில் பாறைகள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டு ஒரு பாறை மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் 2 நபர்கள் வந்து ஒரு சீட்டை கொடுத்து உங்களுடைய கையெழுத்தை போட்டு தாருங்கள், எங்களுடைய பாதுகாப்பிற்காக என்று கேட்கிறார்.
இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்த இருவர்களும் பைத்தியமும் அல்ல, நல்ல விவரமானவர்களை போன்று தெரிகிறது. ஆனால் நானோ பாலைவன பாறைகளில் ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவும் என்னுடைய தந்தை கத்தாப் அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எப்படி நம்ம பசங்க பிள்ளைகள் வேலையை சொல்லி அவங்க அதை சரியா செய்யல அல்லது நமக்கு அதுல திருப்தி ஏற்படல, அறவரையா செஞ்சுட்டாங்க, அசால்ட்டா செஞ்சுட்டாங்கன்னா உடையெல்லாம் ஒரு வேலையை சொன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி நாம அவனை திட்டுவோமோ அது மாதிரி வந்த இவரிடம் சொல்கிறார்கள், ஒரு ஒட்டகத்தை கூட ஒழுங்கா மேய்க்க லாய்க்கில்லாத நீ என்று என்னை திட்டுவார். அப்பேற்பட்ட என்னை பார்த்து மக்காவினுடைய மொட்டை பாதையில் நான் அமர்ந்திருக்கக்கூடிய என்னிடம் நீங்கள் கையெழுத்து கேட்கிறீர்களே, இது உங்களுக்கே நியாயமா என்று கேட்ட பொழுது அப்பொழுது அந்த வந்த இருவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் எங்களுடைய வேதத்திலே படித்திருக்கிறோம், தௌராத் வேதத்திலே படித்திருக்கிறோம், நாங்கள் யூதர்கள், நீங்கள் கடைசியாக வரக்கூடிய நபிக்கு நன்றாக வந்தீர்கள், அப்படி வந்து உங்களுடைய ஆட்சியின் கீழே நாங்கள் எல்லாம் இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யூதர்களாக இருக்கக்கூடிய எங்களை நீங்கள் இந்த மக்கா மதீனா நகரை விட்டு விரட்டுவீர்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் முஸ்லிமாக ஆவீர்கள், அந்த கடைசி நபிக்கு தோழாக வருவீர்கள், உங்களுடைய ஆட்சியின் கீழ் எங்களை நாடு கடத்தப்படும், ஊரை காலி செய்யும்படி கூறுவீர்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த கையெழுத்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் கையெழுத்து போட்டு தாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஒன்றும் புரியல. நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு வந்து கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தின் போது மதீனாவில் இருந்து அந்த யூதர்களை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் கைபர் கோட்டை பக்கமாக. அதற்கு பிறகு மக்கா மதீனாவிற்குள் யூதர்கள் ஒருவரும் வசிக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபாவாக வருகிறார்கள். அதனை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபாவாக வரக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு மனிதர்கள் அந்த சீட்டை கொண்டு வந்து பார்த்தீர்களா, நான் அன்று சொன்னது இன்று நடந்து விட்டதா என்று அவர்கள் அப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வாழ்ந்தார்கள். வந்து உதவி தேடி எங்கள் இருவருக்கும் என்னுடைய இருவருடைய குடும்பத்திற்கும் அடைக்கலம் பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆமோதித்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த யூதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வருவார்கள் என்றெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அப்படி அதனுடைய தொடர்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் அதை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்னமோ பேசுகிறார்கள். உங்களுடைய நபி காம கொண்டவன், சின்ன பிள்ளை கூட விடாமல் ஆயிஷா அம்மா 6 வயதில் திருமணம் முடித்திருக்கின்றார், வயதான காலத்தில் தேவையா என்றெல்லாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எதுக்கும் ஒரு 5 பைசா 10 பைசாவுக்கு தராத ஒவ்வொருத்தரெல்லாம் அதை கை நீட்டி வாய் கூசாமல் பேசுகிறார்கள். ஆனால் அதனுடைய மகத்துவம், அதனுடைய கண்ணியம், அவருடைய தாற்பயம், அதனுடைய உண்மையெல்லாம் தெரிய வேண்டும். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அது மற்றவர்களுக்கு தெளிவான முறையிலோ அல்லது கேட்கக்கூடிய நேரத்தில் சரியான பதிலையோ சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களாக நம்முடைய கடமை. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, தன்னுடைய உயிரையும் விட மேலானவர்கள். அவரை பார்த்து ஒரு வார்த்தை வசைபாடு விட்டால், கை நீட்டி திட்டி விட்டால், உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் நாம் கொந்தளிக்கிறோமே, அவர்கள் நமக்கு உயிரை விட மேலானவர்களாக இருக்க போய்தான் அந்த ஈமானுடைய ருசியின் காரணமாக நமக்கு கோபம் ஆக்ரோஷம் எல்லாம் வருகிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான், வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும்,
அந்த நபியுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் தாய்மார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் முஃமின்களுக்கு தாயை போன்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஃமினுக்கும் தந்தையை போன்றவர்கள். அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்த, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த, ஷரியத்தை சொல்லிக் கொடுத்த, தீனை கற்றுக் கொடுத்த, சொர்க்கம் நரகம் மௌத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்த, குர்ஆனை நமக்கு கற்றுக் கொடுத்த, அத்தனைக்கும் காரணமாக இருக்கிற அந்த நபி நமக்கு தந்தையை போன்றவர்கள் என்ற கருத்தும் இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இஸ்லாமியர்களுக்கு தாய்மார்கள் என்று சொன்னால், ஒரு தாயை மகன் திருமணம் முடிப்பது ஹராம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்தது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாகத்தான். அவர்களுடைய மாற்றார்கள் ஐரோப்பியர்கள் அல்லது அப்பப்ப இஸ்லாமியர்களை நாம் போதிக்க வேண்டும், அவர்களை பயத்திலே இருக்க வைக்க வேண்டும், யாரெல்லாம் கண்ணால் கட்டி அவர்கள் புகழப்பட வேண்டும், அவர்கள் மீடியாக்களிலும் பேப்பரிலும் பெரியாராக ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டால் உடனே அவர்கள் கையில் எடுத்துக் கொள்வது புகழுக்கு சொந்தக்காரரான எல்லோராலும் புகழப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லது அவருடைய மனைவிமார்களை பற்றி குறை சொல்வதில்தான் இருக்கிறார். அப்படி சொல்லி அவர்கள் பெரியாராக ஆகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் என்றும் குறையாது. என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 11 மனைவிமார்களையும் அல்லாஹ் தான் அவருடைய நாட்டத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய அனுமதியின்படி திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. பின்னொரு காலத்தில் ஒரு மோமின் பொருளாலும் உடலாலும் சக்தி பெற்றவனாக இருந்தால் ஒரு மனைவிக்கு மேல் 4 மனைவி வரைக்கும் திருமணம் முடிக்கலாம். ஆனால் 4 மனைவியும் ஒரே மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்திலும் பாரபட்சம் காட்டாமல் அனைவருக்கிடமும் ஒரே மாதிரி விதமாக நடந்து கொள்ள வேண்டும். முடியாவிட்டால் ஒன்றே போதும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலான் பின் சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி 10 மனைவியை திருமணம் முடித்திருந்தார். ஒரு மோமினுக்கு 4 மனைவிதான் ஹலால், அதற்கு மேல் ஹராம் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அவர் ஓரோடு வருகிறார். கைலாவின் சலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா 4 போதும் என்று சொல்லிவிட்டானே, என்னிடம் இருப்பது 10, நான் முறையாக திருமணம் முடித்திருக்கின்றேன், நாளை வைத்துக் கொண்டு 6 விட்டுவிட்டால் நிர்கதியாகி விடுவார்களே என்று அவர் கவலையாக கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டால் வேறொன்றும் செய்ய முடியாது, இந்த 10 உனக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களில் 4 தேர்ந்தெடுத்து 6 தலாக் விட்டுவிடு என்று நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார். அதே சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாமா இல்லை என்று கேட்டால் அவர்களுக்கு இது குறிப்பானது, சிறப்பானது, கண்ணியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிகளை தலாக் விட்டுவிட்டால் வேறு எந்த ஆணும் திருமணம் முடிப்பது கூடாது. அவர்கள் அனாதையாக ஆதரவற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால் அவர்களுடைய மனைவிமார்களை தலாக் விடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. இதற்கு மேல் நீங்கள் வேற யாரையும் திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சரியாக 25 வயது இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே 2 ஆண்களை திருமணம் முடித்து அவர்கள் மூலமாக 3 குழந்தைகளை பெற்றெடுத்த 40 வயதை அடைந்த கிட்டத்தட்ட வயதான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு 25 வாலிபராக இருக்கக்கூடிய நபி அவர்கள், அதுவும் கன்னித்தன்மையோடு இருக்கக்கூடிய நபி அவர்கள் ஏற்கனவே 2 நபர்களுக்கு திருமணம் முடித்து விதவையாக அதிக வயதை கொண்ட 40 வயதாக இருக்கக்கூடிய கதீஜா அம்மையார் அவர்களை நபி அவர்கள் 3ஆவதாக திருமணம் முடிக்கிறார்கள். கதீஜா அம்மையாருக்கு நபி அவர்கள் 3ஆவது, ஆனால் நபி அவர்களுக்கு கதீஜா அம்மையார் முதலாவது.
நபிக்கு கதீஜா அம்மையார் முதலாவது மனைவி, கதீஜா அம்மையாருக்கு நபி அவர்கள் மூன்றாவது கணவர். அப்படி அந்த சூழ்நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைக்கு கட்டுப்பட்டவர்கள், காமத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று இருந்திருந்தால் அவர்கள் 25வது வயதில் நாமெல்லாம் எப்படி ஒரு 5 வயது 6 வயது கம்மியாக இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்கிறோமே, இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளமை. அப்ப இந்த மாதிரி நபியவர்கள் முடித்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் கதீஜா அம்மையாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அதனால் கதீஜா அம்மையாரே 2 கணவனை திருமணம் முடித்து இனிமேல் எனக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுக்கி இருந்த நேரத்தில் கதீஜா அம்மையார் அவர்கள் ஏழையாக இருந்தால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்காவாசியில் உள்ளவர்கள் கதீஜா அம்மையாரை நான் திருமணம் முடிக்கிறேன் என்று போட்டி போட்டிருக்க மாட்டார்கள். நிறைய நபர்கள் போட்டி போட்டார்கள், தூது அனுப்பினார்கள், எனக்கு திருமணம் வேண்டாம் இப்போதைக்கு என்று தள்ளி போட்டு அதில் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்த வசதி படைத்த அந்த கதீஜா அம்மையாரை நீ நான் என்று போட்டி போட்ட அந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் அந்த கதீஜா அம்மையார்கள் திருமணமே வேண்டாம் என்று இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ தாலிப் அவர்கள் மூலமாக வியாபார விஷயமாக கதீஜா அம்மையாரிடம் அவர்கள் பணிக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அம்மையாருடைய அடிமை மைஸ்ராவும் ஷாமுக்கு செல்கிறார். நபி அவர்களுடைய சிறப்பையும் இவருடைய ஞானத்தையும் உண்மைத்தன்மையும் நேர்மையும் பார்த்து அவர் தன்னுடைய எஜமாட்டியான கதீஜா அம்மையாரிடம் மைஸ்ரா விவரிக்கிறார். அதன் பேரில் கதீஜா அம்மையாருக்கு இவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாரே, இப்பேற்பட்டவருக்கு நாம் வாழ்க்கைப்பட்டால் நம் வாழ்க்கை சிறக்குமே என்று 3வது திருமணமே வேண்டாம் என்று இருந்த 40 வயதை அடைந்த அந்த விதவை பெண்ணான கதீஜா அம்மையார் அவர்களே மனம் வந்து ஆசைப்பட்டு 25 வயதான கன்னித்தன்மையுள்ள நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப அவர்கள் மோசமானவர்களாக இருந்திருந்தால் நபியர்கள் தன்னை விட வயது கம்மியானவர்களை முடித்திருக்கலாம். ஏன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தோழரை பார்த்து கேட்கிறார், சகவே நீங்கள் திருமணம் முடித்தீர்களே, அவர்கள் என்ன வாலிப பெண்ணா அல்லது விதவை பெண்ணா, ஏற்கனவே திருமணம் முடித்த பெண்ணா என்று கேட்ட பொழுது அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, அவர்களே நான் கன்னி பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை. காரணம், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த கன்னி பெண்ணை முடித்து வந்தால் அவள் சிறுபிள்ளையாக இருப்பாள், என்னுடைய சகோதரிகளை பராமரிக்க மாட்டாள். அதவே நான் ஏற்கனவே திருமணம் முடித்த பெண்ணை முடித்தால் அவள் என்னுடைய சகோதரிகளுக்கு தாயை போன்று இருப்பாள், பராமரிப்பாள், வீட்டை பார்த்துக் கொள்வாள், என்னையும் என் சகோதரிகளையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வாள். அதனால் திருமணம் முடித்தேன் என்று அவர்கள் காரணம் சொன்ன போது நபி அவர்கள், நீ இளமை பெண்ணை முடித்திருந்தால் நீ அவளோடு விளையாடுவதும் அவள் உன்னோடு விளையாடுவதும் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்று நபி அவர்கள் விதவை பெண்களை அதிகம் திருமணம் முடித்த அவர்கள் கன்னி பெண்ணை முடித்தால் ஒரு வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சாதனை இல்லாத 9 சகோதரி காரணமாக நான் விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் 9 சகோதரிகள் காரணம் சொன்னார். நபி அவர்களுக்கு இளமை பெண்ணை முடித்திருந்தால் கன்னி பெண்ணை முடித்திருந்தால் இன்னும் ஒரு வாழ்க்கை விளையாட்டாக சந்தோஷமாக நல்லா இருக்குவே என்று ஒரு கண்ணோட்டத்தில் அபிப்பிராயம் சொன்னார்கள். சரி, அப்ப அந்த மாதிரி நபி அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட அவர்கள் அதற்கு ஆசைப்படவில்லை. அல்லாஹ் இலா ரப்பிஹி மாவஹா மாயின்டிகோ இலல் ஹவா இல்லாமா யூஹா வஹா இல்லாமா யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோயிச்சை பிரகாரம் பேச மாட்டார்கள். அல்லாஹ் எந்த ஒன்றை வழியாக அறிவிக்கிறானோ அதை தான் அவர்கள் சொல்வார்கள், செய்வார்கள். அப்பா கதீஜா அம்மையாரை 25 வயதில் நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அப்படி திருமணம் முடித்து நபி அவர்களுடைய 50ஆம் வயதில் கதீஜா அம்மையார் அவர்கள் இறந்து போகிறார்கள். 6 குழந்தைகளை பெற்றெடுத்த நிலையில். 1 ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2 காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, 3 உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, 4 ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, 5
அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, 6 பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற 4 பெண்களையும் 2 ஆண்களையும் பெற்றெடுக்கிறார்கள். அந்த ஆண் குழந்தைகள் 2 நபர்களும் குழந்தை பிராயத்திலே இறந்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்னா வாரிசு நபின்னு வந்துடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த 2 ஆண் நபியுடைய 2 ஆண் குழந்தைகளையும் அபுல் காசிம் அப்துல்லாவை குழந்தையிலேயே எடுத்துக்கொண்டார். சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் போது தன்னுடைய மனைவியான கதீஜா அம்மையாரையும் அடக்கம் செய்திருக்கின்றார்கள். பிறந்த உடனே இறந்த 2 ஆண் குழந்தைகளையும் அடக்கம் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு கதீஜா அம்மையார் இருக்கும் பொழுது அவர்கள் பெண் குழந்தைகளில் 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கின்றார்கள். ஒன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவரை திருமணம் முடித்து வைத்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மக்காவிற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரலியல்லாஹு அன்ஹா மாறினார். அடுத்து 2வது பெண் குழந்தையான உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அவர்கள் இருவரும் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்யா என்ற பெண்ணையும் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதனால்தான் உக்பாவின் நூரைன் 2 ஒளிகளை பொருந்திய குழந்தை நபியினுடைய குழந்தைகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று சொல்வதற்கு காரணம். 3வது நபியினுடைய 4வது பெண்ணான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் கதீஜா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது 2 பெண்களுக்கு தான் திருமணம் நடைபெற்றது. ஒன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2 உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. ருக்யா அம்மாவுக்கும் பாத்திமா அம்மாவுக்கும் திருமணம் நடைபெறவில்லை. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ருக்யா அம்மாவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாத்திமாவையும் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. சரி, கதீஜா அம்மையார் அவர்கள் இறந்து போன நேரத்தில் 2 பெண்கள் திருமணம் முடித்து அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள், மாமியார் வீட்டுக்கு. 2 பெண்கள் இருக்கிறார்கள், ருக்யா ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் முடித்தது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் 3 காரணம் வெளிப்படையான உலகத்தின் காரணம். அந்த வெளிப்படையான உலகத்தின் காரணத்தில் 3 என்னன்னு சொன்னால், ஒன்று சமய காரணம், இஸ்லாத்திற்காக முடிந்த காரணம். 2வது சமூகத்திற்கு பாதுகாப்புக்காக காரணம். சமூக கடமையில் ஒன்று என்பதை காட்டுவதற்காக 2வது காரணம். 3வது அரசியல் அனுசரணைக்காக செய்யப்பட்ட திருமணம். இந்த 3ம் வெளிப்படையான உலகத்தினுடைய காரணம். ஆனால் 11 திருமணமும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் பிரதானமான காரணம். அப்போ கதீஜா அம்மையார் அவர்கள் 50 வயதில் இருக்கிறார்கள். 51ஆம் வயதில் மக்காவில் ஏற்கனவே சௌதா என்று சொல்லக்கூடிய நபியினுடைய 2வது மனைவி கதீஜா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நபி அவர்கள் எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கவில்லை. முக்கியமான விஷயம், கதீஜா அம்மையாரோடு 25 வருடம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். கதீஜா அம்மையாருக்கு இறக்கும் பொழுது 65 வயது, நபி அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது 25 வயது, கதீஜா அம்மையார் இறக்கும் பொழுது நபி அவர்களுக்கு சரியாக 50 வயது. 50 வயது வரைக்கும் நபி அவர்கள் எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கவில்லை. 51ஆம் வயதில் தான் சௌதா அம்மையாரை திருமணம் முடிக்கலாம் என்று அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. நபி அவர்களுக்கு நாட்டமில்லை எந்த பெண்ணையும் முடிக்க வேண்டும் என்று. சௌதா அம்மையார் அவர்கள் அபிசீனியாவிலே தன்னுடைய கணவரோடு இஸ்லாத்தை ஏற்று சென்றார்கள். அபிசீனியாவில் கணவர் இறந்து விடுகிறார். அபிசீனியாவில் இருந்து அவர்கள் தன்னந்தனியாக பராமரிக்க ஆள் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் மக்காவிற்கு வருகை செய்கிறார்கள். அப்படி மக்காவிற்கு சௌதா அம்மையார் வரும் பொழுது 50 வயதை கடந்த பெண்மணி, ஆள் குண்டாக இருப்பார்கள், சுமாரான தோற்றமுடைய பெண் தான் சௌதா அம்மையார். அப்ப அந்த நேரத்தில் அவங்க தந்தை காபிராக இருக்கிறார், இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நினைக்கிறார், நம்ம பெண் இஸ்லாத்துக்கு யாரோட அபிசீனியாவுக்கு போனது, அவர் இறந்திருக்கார், இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார், இவருக்கு நமதான் ஆதரவு, நாம் நம்முடைய பழைய மார்க்கத்திலேயே இவரை திருப்பி விடலாம் என்ற திட்டத்தோடு அவருடைய தந்தை இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்
கணவரும் இறந்து விட்டார், இவர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், இவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை, விதவையான பெண், சுமாரான தோற்றம், குண்டானவர்கள், 50 வயதை தாண்டிய அபலை பெண்ணாக இருக்கக்கூடிய தந்தையோ தீனை மாற்றி விடுவார், ஈமானை இழந்து விடுவார் என்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி ஒருவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏப்பா 2 குழந்தைங்க இருக்குது, நீ தனியா இருக்கிற, அந்த சௌதாவும் வந்து புருஷன் இறந்து தனியா இருக்குது, அவன் அத்தா மதத்தை மாற்றுவார் போல தெரியுது, ஆதரவெல்லாம் இருக்குது, அந்த பெண்ணை உனக்காக உங்களுக்காக நிற்க முடிக்காவிட்டாலும் உங்களுடைய 2 பெண் குழந்தைகளுக்காக நீ திருமணம் முடிக்கலாம் என்று சொன்ன பொழுதுதான் நபி அவர்களுக்கு அது சரி என்று பட்டு சௌதா அம்மையாரை 2ஆவதாக திருமணம் முடித்தார். 3ஆவதாக நபி அவர்கள் இது வந்து சமூக காரணத்துக்காக ஆதரவு இல்லாமல் ஒன்று இஸ்லாத்துக்கு அவர் அத்தா இஸ்லாத்தை மாற்றுவார், அதனால ஆதரவு இல்லாமல் உதவியா இருக்கிறதுனால சமூக காரணத்திற்காக நபி அவர்கள் இந்த சௌதா அம்மாவை திருமணம் முடித்தார்கள். கதீஜா அம்மையாரை தனக்காக தான் முடித்தார்கள். கதீஜா அம்மையார் விரும்பினாலும் திருமணம் முடிக்கக்கூடிய வயதை இஸ்லாத்தில் தோரணம் இல்லை என்று சம்சாரியாக வாழ வேண்டும், சன்னியாசியாக வாழக்கூடாது என்பதை காட்ட தனக்காக கதீஜா அம்மையார் முடித்தார்கள். 2ஆவதாக கதீஜா அம்மையார் இறந்த பிறகு 51ஆம் வயதில் சௌதா அம்மையாரை திருமணம் முடித்தது சமூக காரணத்திற்காக. 3ஆவதாக ஆயிஷா அம்மா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். காரணம், ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து ஒரு தட்டை கொண்டு வருகிறார்கள். அந்த தட்டிலே ஒரு ஆயிஷா அம்மாவுடைய உருவம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த உருவத்தை ஒரு பட்டு துணியால் மூடப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை நபி அவர்கள் கனவில் பார்க்கிறார்கள். அந்த தட்டிலே மூடப்பட்ட பட்டு துணியை எடுத்து பார்த்தால் ஆயிஷா அம்மாவுடைய தோற்றம் தெரிகிறது. இந்த பெண்ணை அல்லாஹ் அவங்களை நிக்கா முடிக்கும்படி சொன்னான் என்று கனவில் காட்டப்பட்ட போது அதை மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய தாயார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஆயிஷா அம்மாவுடைய தாயார் உம்மு ரூமான் அவர்களும் சம்மதித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்காவில் சமுதாயத்தின் தலைவராக அவர்கள் அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலையில் இருந்தார்கள். நபியவர்களுக்கும் நபியவர்களின் தோழர்களுக்கும் ஒரு பயந்த சூழ்நிலையில் இஸ்லாத்தை மறைத்து வாழும் சூழ்நிலையில் இருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் புகாரி ஷரீஃபில் வருகிறது. ஆயிஷா அம்மா ஒரு தட்டில காட்டப்பட்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதெல்லாம் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கதையெல்லாம் இல்லை. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கும் உம்மு ரூமான் அவர்களுக்கும் சொன்னபோது அவர்கள் சரி என்று சம்மதித்துத்தான் ஆயிஷா அம்மாவை திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா அம்மாவிற்கு அப்பொழுது 6 வயது, நபி அவர்களுக்கு 52 வயது. ஆயிஷா அம்மா வயதிற்கே வரவில்லை. அப்படி அவர்கள் திருமணம் முடித்திருக்கு 53ஆம் வயதில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆயிஷா அம்மாவை அறிவிப்பு செய்வாங்க, நபி அவர்களுக்கு 52 வயது இருக்கும் பொழுது, எனக்கு 6 வயது இருக்கும் பொழுது நபி அவர்களை நான் திருமணம் முடித்தேன். எனக்கு 9 வயதாக இருக்கும் பொழுதுதான் நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் தனக்கு ஒரு அறை ஏற்படுத்தி என்னை அதில் குடியமர்த்தினார்கள். நானும் அவர்களும் தம்பதிகளாக வாழ்ந்தோம், வீடு குடினோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நிறைய நபர்கள் வயது கம்மியான ஒரு பெண்ணை இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கின்றார்களே, வயதான காலத்தில் அவருக்கு இப்படி ஒரு ஆசையா என்று அவர்கள் விலையை நீட்டி கொச்சையாக பேசுவதற்கு ஒரு காரணம் அமைகிறது. ஆனால் நியாயமான காரணம் பார்த்தால் சௌதா அம்மையாரை 51ஆம் வயதில் திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா அம்மாவை 52ஆம் வயதில் திருமணம் முடித்தார்கள். ஆனால் அவர்கள் 6 வயதாக இருக்கும் பொழுது திருமணம் முடித்து மதீனாவில் அவர்களுக்கு 9 வயதாக இருக்கும் பொழுதுதான் நபி அவர்களோடு வாழ்க்கை நடத்துகிறார்கள். அப்போ 53 வயதிற்கு மேல்தான் நபி அவர்களோடு அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இன்னும் என்னன்னு சொன்னா, பெண்கள் நபிமார்கள் இருந்தால் தானே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்று ஒரு யோசனை வரலாம்.
இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாம் அல்லாதவர்களுக்கோ ஒரு கருத்து ஏற்படலாம். ஆனால் பெண்கள் யாரும் நபியாக வர முடியாது, வரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதில் உறுதியாக இருக்கின்றது. அதான் நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அக்கீதாவுடைய கொள்கை. அப்ப அந்த ரீதியில பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு மட்டுமே நபி அல்ல, ஆண்களுக்கும் நபிதான், அதோடு பெண்களுக்கும் நபிதான். அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நபியவர்களோடு நல்ல நுணுக்கமான, நல்ல விவரமான, விளக்கமான ஒரு நபர் நபியவர்களுக்கு தேவை. எப்போ மக்காவில் இருக்கும்போது இஸ்லாமிய கட்டளைகள் சட்டங்கள் நிறைய வரவே இல்லை, தொழுகை மட்டும்தான் கடமையாக இருந்தது. மக்காவிற்கு நபியவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாத்துடைய கடமைகளும் கட்டளைகளும் ஆரம்பமானது. தொடர்ந்து லைனா வந்தது, அதை பற்றி பேசுறோம். அதற்கு பிறகு ஆயிஷா அம்மா எவ்வளவு நுணுக்கமானவங்கன்னு சொன்னா, 5 வயசு 6 வயசா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பர்கள் சிறு வயதிலிருந்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயம் ரொம்ப கஷ்டத்தில் ஏதாவது வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா அம்மா ஒரு குதிரையை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம கேட்ட சம்பவம் தான், தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு விளக்கத்துக்காக சொல்றோம். அப்ப குதிரையை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்துல நபி அவர்கள் குதிரைக்கு எங்கேயாவது ரக்கை இருக்குமா அப்படின்னு தமாசா கேடியா கேட்கிறாங்க. குதிரை வேகமா செல்லும், குதிரைக்கு ரக்கை இருக்காது. ஆனா அந்த குதிரையை தயாரித்தவர்கள் ரக்கையை போட்டு தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப அதனால நிஜ குதிரைக்கு ரக்கை இருக்காது, ஆனால் பொய் குதிரைக்கு ரக்கை இருக்கிறது. அதை வைத்து ஆயிஷா அம்மா குழந்தை பருவத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் 5 வயது. அப்ப நபி அவர்கள் அவங்க தமாசா கேலியா குழந்தைகள்கிட்ட பாசமா பழகிறது உண்டு. அந்த அடிப்படையில குதிரைக்கு ரக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே வந்தது வார்த்தை, அந்த 6 வயது சிறுமியாக இருக்கக்கூடிய ஆயிஷா அம்மா, ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்தார்களே அந்த குதிரைக்கு ரக்கை இருந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து 6 வயது சிறுமியான ஆயிஷா அம்மா அவர்கள் கேட்டார்கள். அப்பா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைக்கு ரக்கை இருந்த விஷயத்தை நபியவர்கள் தான் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை ஆயிஷா அம்மாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் நல்ல மெமரியாக, ஞாபக சக்தியாக வைத்து நபியவர்கள் கேலியாக பேசும் பொழுது அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைக்கு ரக்கை இருந்த விஷயத்தை நபியவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். நபியவர்கள் மூலமாகத்தான் தன்னுடைய தந்தை அபூபக்கர் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் மூலமாக தான் ஆயிஷா அம்மாவுக்கே தெரியும். அந்த ஆயிஷா அம்மா யார் சொன்னாங்களோ அவங்களிடமே கேள்வி கேட்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரக்கை இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த அளவுக்கு மெமரியாக இருக்கும் பொழுது நபியவர்களுக்கு அந்த ஆயிஷா அம்மாவின் மீது ஒரு விதமான நல்ல ஞாபகசக்தி இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது கனவுமாக காட்டப்பட்டது. ஜிப்ரீல் இஸ்லாம் அந்த தட்டில் கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து 6 வயதிலே திருமணம் முடிந்தது. பெற்றோருடைய சம்மதத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி நீ என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், அதனால் எனக்காக நீ உன்னுடைய கன்னி பெண்ணை, வயதிற்கு வராத பெண்ணை கட்டிக்கூடிய என்றெல்லாம் சிரமமோ துன்புறுத்தவோ அல்லது அபகரிக்கவோ செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த ஆயிஷா அம்மா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடித்ததன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சௌதாமா இருக்காங்க. நான் சொன்னேன், சுமாரான தோற்றம், குண்டா இருப்பாங்க, 50 வயதுகளுமே அதிகம். மதீனாவில் சௌதாமா வந்ததற்கு பிறகு அவர்களுக்குரிய 3 நாளை நீங்கள் ஆயிஷா அம்மாவோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் விட்டுக் கொடுத்தார். அப்போ தீனுடைய அதிகமான விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட அதிகமான விஷயங்கள், ஆயிஷா அம்மா ஒரு பெண்ணாக நபியாக இல்லையே என்ற குறையை போக்கும் விதமாக ஆயிஷா அம்மாவிடம் நபி அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அனைத்து விஷயங்களும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்கு முன்பும் பிறந்த பின்பும் சிறு வயதிலிருந்து நபி பட்டம் கொடுக்க வரைக்கும், நபி பட்டம் கொடுத்ததிலிருந்து மக்காவுடைய வாழ்க்கை 13 ஆண்டு வரைக்கும், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த 10 ஆண்டுகள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் இன்ச்சு பை இன்ச்சாக அதை சஹாபாக்கள் பல வாயிலாக கிதாபின் மூலமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நபியினுடைய வாழ்க்கை எதுவுமே ஒளிவு வரவில்லை. அப்ப அந்த மாதிரி இல்லறத்தில் வீட்டுக்குள் எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று சஹாபாக்கள் ஒரு சமயம் கேட்டபொழுதுதான் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உதாரணத்திற்கு 5324 ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஆண் அறிவித்தார்கள். இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகக்கூடிய 3 வருட காலத்திற்குள்ளாகத்தான் முன்புதான் இஸ்லாத்தை தருகிறார்கள். அப்படி தரும்பி அந்த அஸ்ஹாபு சுஃபா என்ற தெருவிலேயே இருந்து வறுமையின் காரணமாக, பசியின் காரணமாக, கல்வியின் காரணத்தின் காரணமாக எங்க செல்ல வேண்டும் என்று தெரியாத பௌசு கோத்திரத்தை சார்ந்த அவர்கள் அங்கே நபியை சுற்றி சுற்றியே இருந்ததன் காரணமாக அதிகமான ஹதீஸ்களை மனதில் விட்டார்கள். 5374 ஹதீஸ். ஆயிஷா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதில் திருமணம் முடித்திருந்தாலும் 9ஆம் வயதில் மதீனாவில் ஹிஜ்ரத்துக்கு பிறகு வீடு கூடினாலும் ஆயிஷா அம்மா அவர்களுடைய 18ஆம் வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63ஆம் வயதில் இருக்கிறார்கள். 22,630 நாட்கள் 6 மணி நேரம் நபி அவர்கள் இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நாட்களின் கணக்குகள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாரோடு வாழ்ந்தது 9 வருடம். நபி அவர்களுக்கு 63 வயதாகி மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அம்மாவுடைய வயது 18. நபி அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஆயிஷா அம்மா 52 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் நபி அவர்களை சிறு வயதிலே திருமணம் முடித்ததன் காரணமாக பலர் தவறாக பேசுகிறார்கள். ஆனால் ஆயிஷா அம்மா நபி அவர்களை திருமணம் முடித்ததன் காரணமாகத்தான் 1446 ஆண்டுகள் கழிந்த பின்பும் ஒரு பெண் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் கன்னிப் பெண் ஆயிஷா அவர்கள் என்று ஹதீஸ் கிதாபுகள் முழுக்க அவருடைய பெயர் வருகிறது. அதற்கு காரணம் ஆயிஷா அம்மா அவர்கள் தான் பெயர் பெற்றிருக்க வேண்டும். குறை சொல்பவர்கள் இப்படி அவர்கள் பயனற்றிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். 2210 ஹதீஸ்களை ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். அதாவது ஆண்களுக்கு தூக்கத்தில் இரவு நேரத்தில் சடிலமாகிவிட்டால் குளிப்பது அப்படின்னு, அல்லது திருமணம் முடித்தவர்கள் தன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் குளிப்பது என்ற சந்தேகம். பகல் நேரத்தில் நோன்பு வைத்து ஈடுபடக்கூடாது, பாவம் ஹராம், நோன்பு கூடாது. அப்ப இரவு நேரத்தில் அனுமதி போல தடுக்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலத்துல. அப்ப அல்லாஹ் இரவு நேரத்தில் அனுமதித்தான். அப்படி திருமணம் முடித்த ஒரு ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். சஹருடைய நேரம் ரமலானில் வந்து விடுகிறது. இப்ப என்ன சட்டம்? சஹாபாக்கள் கேட்டார்கள், சஹரு நோம்பு வைக்கிறதுக்காக நம்ம சஹரு சாப்பிடுறோமே, அப்படி சஹரு சாப்பிடுற நேரத்துல குளிச்சுட்டு சஹருடைய உணவை சாப்பிடுவதா, அல்லது சஹருடைய உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு குளிப்பதா என்று இதுதான் மக்களுடைய கேள்வி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஏன்னா ஆணா இருக்கிறாரு, நபியோடு இருந்தாரு, 5374 ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறாரு. அதிக ஹதீஸை அறிவித்த ராவிகளில் சஹாபாக்களில் முதன்மையானவர் அவர்தான். அப்ப அவர் சொல்றாரு, அது எப்படி நோன்பு வைக்கிற கடமை சருடைய நேரத்துல குளிப்பு கடமையோட சாப்பிடுறதா, குளிக்காம சாப்பிடுறதா? சருடைய நேரத்துல குளிச்சுட்டு தான்
சாப்பிடணும் அப்படின்னு யார் சொல்றா? அபூ ஹுரைரா சொல்றாங்க. ஆயிஷா அம்மாட்ட கேட்கப்பட்டுச்சு, சஹருடைய நேரத்துல ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, அவருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, அவரு குளிச்சுட்டு சாப்பிடணுமா அல்லது சாப்பிட்டு குளிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா அம்மா தெளிவா சொன்னாங்க, தேங்காவை உடைத்ததை போல் சொன்னாங்க, சஹருடைய நேரம் இருக்கிறது, அந்த கொஞ்ச நேரத்துல நீங்க குடிச்சுட்டு இருந்தா சாப்பிடக்கூடிய நேரம் போய்விடும். அதனால நீங்க சஹருடைய நோம்புக்காக வேண்டி அந்த சஹருடைய நேரத்தில் உணவு சாப்பிட்டு விட்டு பிறகு நீங்கள் குடித்துக் கொள்ளலாம், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக என்ற சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். அவர்களும் அப்படிதான் செய்தார்கள் என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்லித் தந்தவர்கள். நபியோடு வாழ்ந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த ஆயிஷா அம்மா சொன்ன சட்டத்தை தான் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் தானே 2510 ஹதீஸ் தானே அவர்களை விட 3 மடங்காக இருக்கக்கூடிய 5370 ஹதீஸை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸைக்காக யாரும் காத்திருக்கிறார். அவர் நபியினுடைய தோழர், வெளி வாழ்க்கை தான் தெரியும், அந்தரங்கமான வீட்டு வாழ்க்கை உள் வாழ்க்கை தெரியாது. ஆனால் ஆயிஷா அம்மா மோமின்களின் தாய், நபிகளுடைய மனைவி, அவர்கள் சொல்கிறார்கள் என்று இதைத்தான் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இப்போ வரைக்கும், கியாமத் வரைக்கும். அப்ப இந்த சட்டம் நமக்கு எப்படி கிடைச்சது? ஒரு பெண் வந்து ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, ஏமா இந்த மாதிரி எனக்கு பெருங்குடம் ஏற்பட்டுச்சு, மாதவிடாய் ஏற்பட்டுச்சு, அப்போ நானும் என் வீட்டுக்காரும் ஒரே ரூம்ல எப்படி தங்கிக்கலாமா, அல்லது நான் வேற ரூம்ல வீட்டுக்கார வேற ரூம்ல இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் வந்து ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வேறொரு சந்தர்ப்பத்துல மஸ்ஜிது நபவியில ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா அம்மா பள்ளிக்கு வெளியே இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா பள்ளிக்குள்ள போகல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏமா வந்தது வந்துட்ட, உன் கையால என் தலைக்கு தேங்காயை தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் வீட்டுக்கு தூரம், அதனால எப்படி உங்களை தொடர்றது, சுத்தமான மேலதான தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது இறைவன் இயற்கையா கொடுக்கக்கூடிய தீட்டு, அது உன் கையிலேயே வருது, அதனால நீ உன் கையில தலையில வை, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எத்தனையோ சமூகத்துல அந்த வீட்டுக்கு தூரமாக இருக்கக்கூடிய பெண்களை அந்த வீட்டார்களே மனைவியா, தாயா, மகளா, பேத்தியா என்று பார்க்காமல் அவர்கள் ஈவர்க்கம் இல்லாமல் தன்னுடைய வீட்டை விட்டும் மழையாக, குளிராக, வெயிலாக எதுவாக இருந்தாலும் தனியாக அமைத்து தனி கிரேட், தனி கட்டு, தனி தலகாணி, தனி பாய், தனி பெட்ஷீட் இதெல்லாம் கொடுத்து ஒதுக்கி அந்த மாதிரியான சூழ்நிலையில் இறைவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான உபாதை. அந்த நேரத்தில் அவர்களை அரவணைக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் எத்தனையோ அவர்கள் எய்ட்ஸ் நோயாளிகளை பாதுகாக்க வேண்டும், டிபி நோயாளிகளை பாதுகாக்க வேண்டும், வேற நோயாளிகள் இருந்தாலும் தண்ணீரை விடக்கூடாது, அது நமக்கு ஒன்றும் செய்யாது, பாவம் என்ன பண்ணுவாங்க என்று இப்பொழுது அதற்காக சங்கம் அமைத்து கொடிபிடித்து பேசப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பல சமூகத்துல, பல வீட்டுல இன்றும் நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த ஆயிஷா அம்மாட்ட ஒரு பெண் கேட்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், நான் என் கணவத்தை எப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஆயிஷா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது கொஞ்சம் ஓப்பனா சொன்னாங்க. ஆனால் எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் நாவு புதுசுமா இருக்கு. ஆனா ஹதீஸ் கதையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே ஒரு நாள் லேட்டா வந்தாங்க. நான் வீட்டுக்கு தூரமாக இருந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். அந்த நேரத்துல நான் படுத்திருந்தேன். நபி அவர்களுக்கும் அதிகமான குளிர் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் என்னை அருகில் வர சொன்னார்கள். வர சொன்ன உடனேயே
ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நான் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னபோது திரும்ப நபி அவர்கள் அருகிலே வர வைத்து அவர்களுடைய மடியிலே தொடையிலே படுத்து தூங்கினார்கள் என்று ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு யார் சொல்ல முடியும்? அப்ப விவரமான நுணுக்கமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவுடைய அன்றைய நாளில் திங்கட்கிழமை அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சிற்கும் வயிற்றிற்கும் நடுவில் நபி அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மாவுடைய நுணுக்கத்திற்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா அம்மா அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வருகிறார் நபி அவர்களை பார்ப்பதற்காக. அப்படி அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அணிந்திருந்த ஆடையின் சட்டை பையில் ஒரு மிஸ்வாக்கு குச்சி இருக்கிறது. நபி அவர்களுக்கு அந்த மரண படுக்கையிலும் அந்த வேதனுடைய சக்கராத்துடைய நேரத்திலும் ஆயிஷா அம்மா அவருடைய தலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தாண்டி மேலே உயர்வாக இருக்கிறது. அப்போ நபியுடைய தலை கீழாக இருக்கிறது. ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் நபி அவர்களை பார்க்க வந்தவர் நின்ற நிலையில் இருக்கிறார். இப்ப நின்ற நிலையில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் ரொம்ப உயரமாக இருக்கிறார். அதற்கடுத்த உயரமாக ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க. அதற்கு கீழாக நபி அவர்கள் இருக்கிறார்கள் ஆயிஷா அம்மா மடியில. அப்போ கீழாக இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய கண்ணின் பார்வை மேலே உயரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு சட்டையின் ஜோப்பிலே பாக்கெட்டிலே பார்வை செல்கிறது. நபி அவருடைய தலைக்கு மேலாக ஆயிஷா அம்மாவுடைய தலை இருக்கிறது. நபி அவர்கள் கையை அசைக்கவில்லை, தலையை ஆட்டவில்லை, வாய் திறந்து பேசவில்லை. நபி அவர்களுடைய பார்வை மட்டும்தான் அந்த சட்டையில் உள்ள பையன் ஜோப்பில் உள்ள மிஸ்வாக்கின் பக்கம் செல்கிறது. உடனே ஆயிஷா அம்மா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். என்னுடைய கணவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரனுடைய ஜோப்பில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்து சுவைக்க வேண்டும், அந்த சுன்னத்தான அமலை செய்து இறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை ஒரு பார்வையில் நாம் எத்தனை பேர் பார்க்கணுமா இல்லையா? கோபமா, சிரிப்பா, சந்தோஷமா, அப்படி ஏதாவது கையாட்டுறது, கண்ணாட்டுறது, அது தெரிஞ்சுமா இல்லையா? அந்த மாதிரி ஆயிஷா அம்மா பார்த்தோம், நபியார்கள் பார்த்தோம். ஆயிஷா அம்மா புரிஞ்சுட்டு அந்த சகோதரனுடைய ஜோப்புல இருந்து அந்த விஸ்வாக்கை எடுத்துட்டு அது கொஞ்சம் கிரிப்பா கெட்டியா இருந்தது. உடனே நபியவர்கள் அதை விஸ்வாக் செய்ய சிரமப்படுவார்கள் என்று ஆயிஷா அம்மாவுடைய வாயில் அதை நன்றாக மென்று அதற்கு பிறகு நபியவருடைய வாயில் அதை வைத்தார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க பெருமையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நாளில் என்னுடைய மடியில் கடைசியாக என்னுடைய உமிழ் நீரோடு தான் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள், இது எனக்கு பெருமை என்று. அதே போல நபிமார்கள் எங்கே இறக்கிறார்களோ அங்கேதான் நடக்க வேண்டும். ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தான் நடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பார்வையிலே நுணுக்கமானவர்கள். அந்த நுணுக்கமானவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நபியவர்களுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உலக மக்களுக்கு பெண்கள் சம்பந்தமான நபியினுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை தெல்ல தெளிவாக போட்டோ பிடிப்பதை போன்று அதை காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். அதற்கு ஆயிஷா என்ற 6 வயது பெண்ணை மக்காவில் திருமணம் அமைந்து 9 வயதான பிறகு மதீனாவில் வீடு கூடினார்கள். அந்த 9 ஆண்டு காலத்தில் எல்லா 2810 ஹதீஸை அறிவித்தது கொள்ளாமல் மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள். நிறைய இல்மு, ஃபஸாஹத், பலாகத், குர்ஆன், ஹதீஸ் எல்லாம் பெரும்பெரும் சஹாபாக்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அவர்கள் கல்வியை தேடுவார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் எல்லாம் சொல்வாங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா ஆயிஷா அம்மாட்ட போவோம், உடனே எங்களுக்கு கல்வியின் கண்ணை திறந்து வைத்துடுவார்கள். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சந்தேகம் ஏற்பட்டாலும் ஆயிஷா அம்மாட்ட தான் போவாங்க. அப்ப அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆயிஷா அம்மாவை 3ஆவதாக திருமணம் முடித்து வைத்தார். ஆகவே வயதான 52 வயதான 53 வயதில் தான் வீடு கூடினார்கள். 50 வயதிற்கு மேல ஒரு ஆணுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கும் என்று நமக்கு தெரியும். வாலிபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளும்
50 வயதை தாண்டிய உணர்வுகள் எப்படி இருக்கும் தெரியும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இஸ்லாத்திற்காக ஆயிஷா அம்மாவை நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர்களோடு மரியாதையாக நடந்தார்கள். ஓட்டப்பந்தய சமயத்தில் கூட ஓடி ஒரு முறை ஆயிஷா அம்மா ஜெயிச்சாங்க, 2வது முறை தோற்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப ஆயிஷா அம்மா ஒல்லியா இருந்தாங்க, முதல் முறையில் நபியோடு ஓடும் போது ஜெயித்தார்கள். 2வது முறை கொஞ்சம் கரிமனாக ஆன பிறகு நபியோர்களோடு தோற்று விட்டார்கள். ஆயிஷாவே அதற்கு இது சரியாகிவிட்டது என்று அவர்களோடு மரியாதையாக, விளையாட்டாக, அன்பாக, கண்ணியமாக வாழ்ந்தார்கள் தவிர கொடுமைப்படுத்தியோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றாசிரியர் கூறுகிறார்கள். ஆகவே நபி அவர்களுக்கு ஆயிஷா அம்மாவை சிறு வயதில் அல்லாஹ் தான் திருமணம் முடித்து விட்டால் இந்த மாதிரி காரணங்களுக்காக என்று முதலில் நாம் தெரிய வேண்டும். எதனால் நபி அவர்களுக்கு 11 திருமணம் முடித்தார்கள் என்ற காரணங்களை நான் சொன்னதை போன்று சமயத்திற்காக, சமூகத்திற்காக, அரசியலுக்காக முடித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.